அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியால் தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் சனி பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தில் 9ஆவதாக வரக்கூடிய ராசி பாக்ய ராசி, அக்னி தத்துவ ராசி. அதாவது அக்னி தத்துவங்கிறது எல்லாமே நெருப்பு கிடையாது. நெருப்புன்னா தன்மை பெரும் யோகத்தை கொடுக்கக்கூடியது கிடையாது, சரிங்களா? ஆனால் இந்த அக்னி தத்துவ ராசிங்கிறது தனுசு ராசி தனத்தை கொடுக்கக்கூடியது, மற்றவங்களுக்கு வழிகாட்டுதல் உண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவங்க. அதே சமயத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பெரிய பாக்கியசாலிகள். எவ்வளவுதான் கடுமையான கஷ்டங்களும் போராட்டங்களும் எத்தனை இடைஞ்சல்களை சந்தித்தாலும் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றியாளராக நிச்சயமாக நீங்கள் உருவாயிருவீங்க. அந்த திறமையும் அந்த யோகமும் இந்த ராசிக்கு உண்டு. ஏன்னா வில் அன்பு ஏந்தியா அப்படின்னா உங்களுடைய எண்ணம் சிந்தனை தெளிவாக இருக்கும். யாரையும் கஷ்டப்படுத்தி வாழக்கூடியவங்க தனுசு ராசி கிடையாது. அதே நேரத்தில் ஒரு சொந்த பந்தம் உற்றார் உறவினர் அனைத்து சப்போர்ட்டுகளோட பலத்தோடு நீங்கள் சாதனையாளராக வரக்கூடியவங்க இல்லை. உங்களுடைய சாதனை மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைப்பாட்டில் தான் இருக்கும். கணவனாக இருந்தாலும் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. மனைவியை ஒரு நல்ல மதிப்பு வரக்கூடிய அளவில் அவங்கள வச்சுருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி மனைவியாக இருந்தாலும் கணவன் கண்டிப்பாக ஊர் உலகத்தில் ஒரு பெருமை வேணும் அப்படிங்கிறதுனால அவருக்கு என்ன தேவைகளோ அவருடைய நல்ல உயர்நிலைக்கு கொண்டுட்டு வரத்துக்கு உங்களுடைய பங்கு இருக்கும். இப்படி ஊரார் நிலையில் கூட ஒரு ஊரில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அங்கே நல்ல வாழ்ந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. என் தாத்தா பெரிய அளவில் மக்களுக்காக சேவை செய்தார், ஒரு அள்ளி கொடுத்தார், பணம் கொடுத்தார், சிலர் இல்லையா மற்றவங்களுக்காகவே இவர் வாழ்ந்தார் அப்படிங்கிற பெருமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. ஆனால் என்ன நேரம்னு தெரியல, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷ காலகட்டமாக பார்த்தோம்னா ஏறுமுகம் இறங்கு முகம். கொஞ்ச நாள் நல்லா இருக்குது, திடீர்னு பிரச்சனை வர்றது, மறுபடியும் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கிறது, மறுபடியும் பிரச்சனை வர்றது, அந்த பிரச்சனையை கஷ்டப்பட்டு தீர்க்கிறது, அடுத்தது பார்த்தோம்னா மறுபடியும் சிக்கல் வர்றது. இதெல்லாம் யாரால் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா எல்லாம் மற்றவங்களால தான் வந்திருக்கு. ஒன்றும் சொந்தக்காரனால் வந்திருக்கும், இல்லை கூட்டாளியானால் வந்திருக்கும். நான் பாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், பின்னால் கீழே இருந்தவன் நான் வேலையை கொண்டுட்டு போய் விட்டேன், கடைசியில் பார்த்தா அவங்களாலேயே பிரச்சனை. இப்படி தான் சொல்லுவீங்க தனுசு ராசிக்காரர். எல்லாமே நான் கோடியே வச்சுருந்தேன், அடுத்த நம்பி எல்லாம் இழந்து இன்றைக்கி நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். தனுசு ராசிக்காரோடைய நிலைமை புரியுங்களா? அன்புக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அடிமையாயிருவீங்க. அதுதான் பிரச்சனையே. எல்லாம் அறிவு புத்தி திறமை எல்லாமே இருக்குது, பாசத்துக்கு கட்டி போட்ட மாதிரிங்க, புரியுங்களா? நம்பிட்ட முழுசாக நம்பிடுவீங்க. இப்படி அந்த நம்பிக்கையை வச்சு மற்றவங்க உங்களை பயன்படுத்திட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலைகள் சந்திச்சிங்க. இப்போ பற்றாத குறைக்கு அர்த்த அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது 4ஆம் இடத்துல. அப்போது இந்த அர்த்த அஷ்டம சனி என்ன பண்ணும்? வீட்டில் பார்த்தா பணம் காசு வறுமை நிற்கும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், தாயார் உறவுமுறை பகையாக நிற்கும், பெற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நாம் பெற்றது நம்மளை சரியாக தெரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்ம என்ன சொல்கிறோம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கூட பார்த்துட்டு போனால் ஏனோதானும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 4ஆம் இடத்துல சரி உட்காந்தா வீட்டில் நிம்மதி போச்சுன்னு அர்த்தம். பணங்காசு தங்க மாட்டேங்குது, 10 ரூபா சம்பாரித்து 20 ரூபா செலவு. அப்போ என்ன பண்ண முடியும்? கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்துக்குள்ளே சங்கடம் செலுப்பிகள் வர வேண்டிய சூழ்நிலை, அடுத்தது வீடு கட்டலாம் எஸ்டிமேட்டு போட்டு இருந்தோம்னா அந்த வீட்டை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் உண்டாகும். அப்போது இந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணுமோ இருந்தாலும் சமாளிக்க முடியல. இதுதான் உங்களுக்கு கடந்த காலத்தில் போயிட்டு இருந்தது. இப்படி இருந்த நெருக்கடியில் உங்களுக்கு இந்த வக்ரம் அடைகிறது இந்த ஒரு பெரும் பாக்கி, அற்புதமான பாக்கி. அர்த்த அஷ்டம சனி நீங்கள் அப்படியே அதிலிருந்து வெளியே வந்த மாதிரிங்க. ஆமாம், வக்ரங்கிறது என்னங்க? வக்ரம்ங்கிறது ஒரு
கிரகத்தோடைய தன்மை மாறுபடுறது. அப்படின்னா அது என்ன பலன் கொடுத்துட்டு இருந்ததோ, ஏன்னா எந்த கிரகமும் எல்லா கிரகமும் நல்ல கிரகமும் இல்லை, எல்லா கிரகமும் கெட்ட கிரகமும் இல்லை. சனி பகவானுங்கிறது நீதிமான், நல்லவர் தான். ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். அப்படின்னா அது 3ஆம் இடம், 6ஆம் இடமும் அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், அந்த இடத்துல போய் உட்காரும்போது அர்த்த அஷ்டம சனி. அப்போது அது கெட்ட ஒரு நஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தால் கூடிய ஒரு நிலையில் இருந்தால் இந்த சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த 138 நாள், அதாவது 4 மாதம் 14 நாள் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அர்த்த அஷ்டம சனி நிவர்த்தி ஆன மாதிரி. அப்போது வீட்டிலே இருந்த மன கஷ்டங்கள் விலகும், குடும்ப ஒற்றுமைகள் வளர்ச்சியாகும், கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு அற்புதமான பட்டங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய பதவிகள் கிடைக்கும். நல்ல காலேஜ் எதிர்பார்க்குறீங்களா, கிடைச்சிடும் மாணவ மாணவிகளாக இருந்தால். அதே மாதிரி ஒரு 50, 60, 70 வயசு இருக்கக்கூடியவங்க சுமைகள் தலைமையில போட்டு வச்சுட்டாங்க. நான் 40 வயசில் அப்படியே அற்புதமாக இருந்தேன், நல்லா சம்பாரித்து வச்சேன், எல்லாமே சரியாக இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தோம்னா வயசான காலத்தில் இவங்களெல்லாம் கரை சேர்க்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டுட்ட, கடன் வேறு ஆயிடுச்சு. எம்பேச்சு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வருமானம் குறைஞ்சி போச்சு, எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் நஷ்டம், இருக்கிற சொத்துலேயும் பிரச்சனை. வீட்டில் இருக்கலாமா, எங்கேயாவது கொஞ்சம் போய் ஒரு கோயில் குளத்தில் போய் உட்காந்துருந்து நிம்மதியாக 4 நாள் தூங்கிட்டு வந்தால் நல்லா இருக்குமே. சரியான தூக்கம் இல்லை, விடிய யோசிக்கிறேன், விடிஞ்ச பிறகு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வக்கரமாகக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய நிம்மதி, பரிபூர்ண நிம்மதி, பரிபூர்ண காசு பணம், அதே மாதிரி சொத்து, இதெல்லாமே திரும்பி வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷங்கள் பிறக்கும். வீடுகள் இழக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருந்த சில பிரச்சனைகள், கழுத்துக்கு பிரச்சனை வந்தாச்சு, கஷ்டங்கள் அதிகரிச்சிருச்சு, ஏதாவது வித்தரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் அதுவும் கூட விற்க முடியலைங்க அப்படின்னு தள்ளி போய்ட்டு இருந்தது பார்த்தீங்களா, அது விற்காமலே நீங்கள் பிரச்சனை சரியாகும். வேலையில் இருந்த தொல்லைகள் சரியாகும். அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவிகளே பறிபோகக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் சரி செய்திருவீங்க. அப்புறம் வெளிநாடு வெளி வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு, சிறப்பான வேலை வாய்ப்பாக கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஆனால் தூர தேசத்தில் பிரயாணங்கள் செய்து அந்த இடத்துல நெருக்கடிகளை கொடுத்துருந்து அங்கே வேலையும் செய்ய முடியாமல் திரும்பியும் வர முடியாமல், அதாவது என்ன செய்யலாம்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த வக்ரகாலம் சனி உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார், எந்த மாற்றமும் கிடையாது. அதுவும் அந்த சனி 10ஆம் பார்வையும் உங்கள் ஜென்மத்தையே பார்த்துட்டு இருந்தது. நீங்கள் எதை நினச்சாலும் முடக்கமாக தான் இருந்திருக்கும். அதுலேருந்து ஒரு 4 மாதமாக சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு கணக்கு போடுவீங்க, அந்த கணக்கு அடுத்தவங்க தான் செஞ்சு முடிப்பாங்க, நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும். புரியுங்களா? போகணும்னு நினைப்பீங்க, போக முடியாது, அப்படி போனாலும் அந்த வேலை நடக்காது. இப்படியெல்லாம் இருந்ததெல்லாம் விட்டுருங்க, முடிஞ்சது. வக்கரம் ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து புது முயற்சி எடுங்க, தில்லாக எடுங்க, சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதாவது ஒரு அற்புதமான காலம்தான் நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும். திருமண பந்தங்கள் எல்லாம் சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்தலாம், அற்புதமாக இருக்கும். முயற்சி எடுங்க. சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்கள் ஜனன ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தேகம் இருந்தாலும் சிறப்பாக கேட்டுக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் இருந்து சிறப்பான காலமாக உங்களுக்கு அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.